இட்லி தோசைக்கெல்லாம் ஒரே மாதிரி சட்னி செய்யாம நல்ல ஒரு டேஸ்டான ரொம்ப ஈஸியான கத்திரிக்காய் மசியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாம். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். 4 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியா எடுத்துக்கோங்க. 2 உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவிட்டு நல்லா கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருங்க. இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். 300 கிராம் கத்திரிக்காய் எடுத்து குண்டு குண்டா கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். 6 பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். 4 காஞ்ச மிளகாய், வீட்டு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கிளாஸ்ல 2.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். 2.5 கிளாஸ் தண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. குக்கர் வச்சு மூடிட்டு இப்போ ஒரு 4 விசில் விடலாம். பாருங்க நல்லா மசிஞ்சு இருக்கு பாருங்க. நம்ம வச்சிருக்க தண்ணி பதமும் கரெக்டான அளவுல இருக்கு. இப்போ இது நல்லா மசிய வைக்கிறதுக்கு நீங்க வீட்டுல மத்து இருக்கும், மத்து இருந்ததுன்னா நல்லா கடைஞ்சி எடுத்துருங்க. இல்லைன்னா இதை போல மசியில இருந்தா கூட நீங்க வச்சு இப்படி நல்லா அழுத்தி விடலாம். இல்ல கரண்டி வச்சு மசிச்சா கூட நல்லா மசிஞ்சிடும். எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் காம்பு எடுக்காம அப்படியே சேர்த்துருங்க, வாசனைக்காக தான். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு, 2 சிட்டிக்கு அளவு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமா. இப்போ நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம். பொடியை நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சம். அவ்வளவுதாம்மா. ரொம்ப ஈஸியான நல்ல ஒரு டேஸ்டான இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி கத்திரிக்காய் மசியல் ரெடி.